அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸோ ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடியது கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு வைக்கலாம். ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆயில் ஐட்டம்ஸ் வேண்டாம், நான்வெஜ் வேண்டாம், காலையில் நான் ஃபுட் எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் எடுப்பேன், அதுக்கப்புறம் நைட்டு 10 o'clock சாப்பிட்டு நான் படுத்துருவேன். இப்படியெல்லாம் வந்து நிறைய டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா இதை நம்ம குடிக்க என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ப்ளஸ் நமக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ தூக்கம் வர்றதுக்கும் இது ஈவினிங் டைமில் இந்த ட்ரிங்கை நம்ம குடிச்சிக்கலாம். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி காட்டு சீரகம், சிற்றகத்தை, ஏலக்காய். இதோட டேஸ்ட் வைஸ் இது எப்படி மேம்? டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கருப்பட்டி காஃபி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது எல்லாராலையும் எளிதில் இது குடிக்க முடியும், லைக் பண்ணி குடிப்பாங்க. ஏன்னா நத்தைச்சுவரி வந்து காஃபி டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ பேசிக்காகவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நான் வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதை குடிச்சிட்டு போனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை குடிச்சிட்டு போகும்போது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு பிபி ப்ராப்ளமும் இருக்குது, அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் இந்த வீடியோவில் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட இந்த வீடியோவில் இந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டர் நித்யா. இவங்க வந்து ஒரு சித்தா டாக்டர். ஸோ இவங்க இன்னைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒன் ஹெல்த் ட்ரிங்க் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹலோ மேம். ஹலோம்மா, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு இருக்கு. அதோட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் வந்துட்டாலே அடுக்கடுக்கா வரக்கூடிய பிரச்சனைகள்ல முதல் வந்து பிபியா இருக்கு, ரெண்டாவது கொலஸ்ட்ரால் இருக்கு, டயபெட்டிக்ஸ், தைராய்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இதை சுத்தி வருது. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வெயிட் லாஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா இருக்கு. ஸோ ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடியது கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு வைக்கலாம். ஸோ இந்த ஹெர்ப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த காம்பினேஷன்லையும் யாரும் யூஸ் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஸோ இது ஒரு ஹோம் ரெமடியாகவும் எடுத்துக்கலாம், ஸோ மெடிசனாகவும் இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆயில் ஐட்டம்ஸ் வேண்டாம், நான்வெஜ் வேண்டாம், காலையில் நான் ஃபுட் எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் எடுப்பேன், அதுக்கப்புறம் நைட்டு 10 o'clock சாப்பிட்டு நான் படுத்துருவேன். இப்படியெல்லாம் வந்து நிறைய டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ அப்போது அதை கரெக்ட் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரிங்க் வந்து அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ளஸ் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதையும் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஹெல்த் ட்ரிங்க் இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அமினோரியான்னு சொல்லுவாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன். ஸோ நியர்லி 6 months, 1 year, 2 years வரைக்குமே எனக்கு பீரியட்ஸ் வரலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் இருக்கணும். ஸோ அப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம்? ஒன்ஸ் இந்த மெடிசன் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் மட்டும் திரும்ப ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக டெய்லி இதை நல்லா பாயில் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா 100% ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் பாடியில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறது, யூட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லைங்களா லேடிஸ்க்கு, ஸோ இதையுமே நமக்கு வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நத்தைச்சுரி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, இது பாயில் பண்ணும்போதே காஃபி ஸ்மெல் வரும். ஸோ முன்காலத்துலலாம் பார்த்தோம்னா காலையில் இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கோம், இதை தான் காஃபியாக குடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நத்தைச்சூரி சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா காஃபி சீட்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ இதை நம்ம குடிக்க என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ப்ளஸ் நமக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகுது.
ஸோ தூக்கம் வர்றதுக்கும் இது ஈவினிங் டைமில் இந்த ட்ரிங்கை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ நத்தைச்சூரின்னு சொல்கிறது பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டாக நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட், அதுவும் வந்து விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆர்கன்ஸ் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கும். ஸோ லிவரில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கும், ஹார்ட்டில் இருக்கிறது ஃபேட்டி லிவர்னு சொல்கிற கண்டிஷன், லோயர் அப்டாமனில் அடி வயிற்று பகுதியில் நிறைய தசைகள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும், தொங்குற மாதிரி இருக்குங்க, தொப்பையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு நத்தைச்சூரி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்தது இதனோட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காட்டு சீரகம். நார்மலாக நம்ம சீரகம் பயன்படுத்துகிறோம். காட்டு சீரகம் சொல்கிறது கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் நீளமாக இருக்கும். நார்மலாக இருக்கிற சீரகத்தை விட கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இதோட ஸ்மெல்லும் காரம் ரொம்ப அதிகம். ஓகே, நார்மல் சீரகத்தை விட இது கொஞ்சம் காரம் அதிகமானது அப்படின்னு சொல்லலாம். இதனோட காட்டு சீரகம் சேர்க்க போகிறோம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சிற்றரத்தை. இந்த மூலிகையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்டு இருக்குங்க, காஃப் இருக்குது அப்படின்னா சிற்றரத்தை இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது இந்த 2 மூலிகையுமே வந்து நல்ல காரமாக இருக்கக்கூடியது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இதனோட ஏலக்காய் சேர்ப்பு. ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்க்குமே ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி காட்டு சீரகம், சிற்றரத்தை, ஏலக்காய் 3மே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். இப்போ எப்படின்னா நத்தைச்சூரி பொடி 100 கிராம்ஸ்னால் இந்த 3மே ஒன்றும் 20 கிராம்ஸ் லேசாக நம்ம வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும். நத்தைச்சூரி பொடி 100 கிராம்ஸ். இதை எப்படி ரெடி பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நத்தைச்சூரி பொடி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணீரில் போடுறோம், 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 300 ml வாட்டரில் போட்டு 100 ml வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இது பாதி பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மீதி 3 ஹெர்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதையும் அதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்படி தான். ஸோ பாதி பாயில் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நத்தைச்சூரி வந்து எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட்டாக அதில் இறங்கணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 மூலிகையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 100 ml வந்ததுக்கப்புறம் நம்ம குடிக்க போகிறோம். இதில் வேணால் கொஞ்சம் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 5 drops. இதோட டேஸ்ட் வைஸ் இது எப்படி மேம் இருக்கும்? டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கருப்பட்டி காஃபி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது எல்லாராலையும் எளிதில் இது குடிக்க முடியும், லைக் பண்ணி குடிப்பாங்க. ஏன்னா நத்தைச்சூரி வந்து காஃபி டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு 50% காஃபி டேஸ்ட் வந்துடும். ப்ளஸ் இந்த ஹெர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது லைக் பண்ணி குடிப்பாங்க. நம்ம வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம டயர்டாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னடா ஒரே மூட் அவுட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது டீ குடிக்கலாமா, டீ குடித்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்குன்னா கண்டிப்பாக இதை குடிச்சிக்கலாம். ஸோ இது கன்சியூம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் தான் எது மேம்? ஸோ மார்னிங் டைம். ஓகே, ஸோ பேசிக்காகவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க காலையில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நான் வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதை குடிச்சிட்டு போனால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதை குடிச்சிட்டு போகும்போது பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இவ்வளோ இருந்துங்க, 30 days இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக நான் டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி டயட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன், நான்வெஜ்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே குறைஞ்சிருக்கும். அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் லெவல் குறையவே குறையாது, நார்மலாக தாங்க இருக்கேன், வெயிட் நார்மலாக இருக்கு, ஆனால் பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் எப்படி இவ்வளோ வந்தது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து எல்லாருமே குடிக்கலாமா, இல்லை யாராவது குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இது யார் குடிக்கக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அந்த டைமில் வேணாம், ஏன்னா ஒரு சிலருக்கு பாடி ஹீட் ஆகலாம். ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாருமே இதை குடிச்சிடலாம். ஸோ இது வெயிட் லாஸ், பிபி, இதை தாண்டி லங் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி கோல்டு காஃப் வருது, காலைல எந்திரிச்சோடனே எனக்கு சைனஸ் அடுக்கு தும்மல் வருதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கிட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம், சளி இருந்துக்கிட்டே இருக்குங்க, டேப்லெட் எவ்வளோ தான் போடுறது, நெபுலைசர் வச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவும் நத்தைச்சூரிக்கு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த நத்தைச்சூரின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்குமா? ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவே இதெல்லாம் கிடைக்குமா, அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குமா? ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. ஒன்ஸ் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நத்தைச்சூரி பொடின்னு கேட்டாவே சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ அது 100 grams தான் சொல்லியிருக்கோம். மீதி இருக்கிற மூலிகைகள் எல்லாமே தாராளமாக கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிற மூலிகைகள் பார்த்துருப்பாங்க. ஸோ சிற்றரத்தைலாம் நிறைய பேருக்கு தெரியும். வீட்டில் வந்து இந்த டீ போடுறவங்க, ஸோ இந்த கருப்பட்டி காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். சிற்றரத்தை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ எல்லா மூலிகையும் கிடைக்கக்கூடியதான்.
ஈஸியாகவும் நம்ம அவைலபிளாக இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ், பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன் பார்ட் சொல்யூஷன் அப்படின்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஹெல்த் ட்ரிங்க்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.